ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். வெல்கம் டு another நியூ எபிசோட் ஆஃப் தஸ் ஸ்பீக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. சுவாமியோட அவதார நோக்கத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதர்களை இறைநிலைய உணர செய்யறது தான். The descent of God is for the ascent of man அப்படின்னு கூட சுவாமி சொல்லுவார். இதற்கு சுவாமி பிரதானமா சொல்ற 5 விஷயங்கள் தான் 5 மனித விழுமியங்கள், 5 ஹியூமன் வேல்யூஸ்னு கூட நம்ம சொல்றோம். சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அஹிம்சை. பால்விகாஸ்ல இருந்து சுவாமி தொடங்கின நிறைய மூவ்மெண்ட்ஸ்க்கு ஆதாரமா ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கிறது இந்த 5 மனித விழுமியங்கள் தான். இதுல சுவாமி தர்மத்தை பத்தி பேசும்போது மகாராஜா ரந்தி தேவரை சிறந்த உதாரணமா சொல்றார். ரந்தி தேவர் அப்படின்றவரை ஒரு வளமான ராஜ்யத்தோட பேரரசர். ஆனா ஒரு பர்சனா அவர் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பர்சன். அவர் நாட்டுல திடீர்னு பஞ்சம் வந்துடுறது. அவரு ராஜாதான். அவரு நினைச்சிருந்தாருன்னா அவரு சுகபோகங்களை அனுபவிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவரும் அவரோட குடும்பமும் மக்களோட மக்களா அந்த பஞ்சத்தை சாப்பிடாமலும் தண்ணீர் அருந்தாமலும் எதிர்கொள்றாங்க. 48 நாட்கள் இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா இந்த விரதத்தை முடிக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்காக உட்காரும் பொழுது ஒரு பிராமணர் அந்த பக்கமா எனக்கு ரொம்ப பசிக்கிறதுன்னு அந்த ராஜாட்ட கேட்கிறார். ரந்தி தேவர் அவரோட தட்டுல இருந்து கொஞ்சம் உணவை அவருக்கு கொடுத்துடுறார். மீதி உணவை அருந்தலாம்னு போகும்போது இன்னொருத்தர், ஒரு கூலி தொழிலாளி எனக்கு பசிக்கிறதுன்னு கேட்கிறார். ரந்தி தேவர் அவரோட ஃபுட்டை அவர்கிட்ட கொடுத்துடுறார். சரி, தண்ணீர் அருந்தி நம்ம விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னொருவர் அந்த பக்கம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்றார். அவர் அந்த தண்ணியையும் அவர்கிட்ட கொடுத்துடுறார். அப்ப ரந்திதேவர் சொல்றார், எனக்கு புண்ணியம் கிடைக்குமா, ஸ்வர்க்கத்துக்கு போவேனா அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்படி போகணும்னு ஆசை இல்ல. கடைசி வரைக்கும் என்னை நம்பி யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும் பொழுது என்னால் முடிந்த சேவையை நான் அவர்களுக்கு செய்யற மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் சொன்னது உடனேவே அந்த 3 பேரும் கடவுள் அவங்க அவங்களோட உண்மையான ஸ்வரூபத்துக்கு வராங்க. ரந்தி தேவராஜாவை பயங்கரமா பிளெஸ் பண்றாங்க அப்படின்னு இந்த கதை முடியறது. சோ இந்த கதையில இருந்து சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியம், அதை எந்த நோக்கத்தோட பண்றோம். நம்ம தன்னலம் மற்ற இந்த உடம்ப சுவாமி கொடுத்திருக்கிறதே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் அப்படின்ற தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு சேவை பண்றோமா அப்படின்றத பாக்கணும். நம்ம ஒரு பசுமாட்டுக்கு எந்த உணவை கொடுத்தாலும் அது ஒரு பாலாக்கி, ஸ்வீட்டான ஒரு பாலாக்கி நமக்கு திருப்பி கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும், எந்த விஷயங்களானாலும் தூய்மையான ஒரு இதயத்தோட பண்ணும் பொழுது அதோட ஒரு தாக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஜெய் சாய்ராம்.